ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஒரு தேசத்தில் கர்த்தர் நம்மை நினைத்தது ஒரு சின்ன கிராமத்திலிருந்து, ஒரு சின்ன பட்டணத்திலிருந்து, ஒரு நகரத்திலிருந்து கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தது சாதாரணமான விஷயம் அல்ல. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்தது, நம்முடைய பெயர் அவருக்கு தெரியும். அதை தம்முடைய கரங்களிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு அவர் நிறைவேற்றி முடிப்பார். சாத்தான் எத்தனை தந்திரம் செய்தாலும் கர்த்தரவைகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்மை அவர் இன்னும் பரிசுத்தப்படுத்தி இந்த எழுப்புதல் தரிசனத்தில், எழுப்புதல் திட்டத்தில் அவர் நம்மை இன்னும் அதிகமாக உபயோகப்படுத்துவார். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கனி கொடுக்கிறோமோ, எவ்வளோ சீக்கிரமாக நம்முடைய விளைச்சல்கள் வருகிறதோ, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம் என்று பொருள். சிலர் கால தாமதமாக அப்படி ஊழியம் செய்தால் கூட கர்த்தருடைய ரகசிய வருகை முந்தி கொண்டு விட்டால் நாமும் கூட கைவிடப்பட்டுருவோம். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒருவன் பாவம்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சாபத்தை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கிறோம். ஒருவன் பாவம் தான் செய்ய வேண்டும் இல்லை, ஒருவன் கொலை செய்ய வேண்டும் என்று அல்ல, விபச்சாரம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, குடிக்கணும் வெறிக்கணுங்கிறது கூட இல்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறது கூட இல்லை. அதை அசதியாய் செய்தவன் அவன் செஞ்சிருக்கிறான் ஊழியத்தை, ஆனால் ரொம்ப சோம்பலாக அசதியாக அந்த ஊழியத்தை செஞ்சால் கூட அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால் நல்ல ஊக்கமான ஓட்டம் ஓடணும், ரொம்ப தீவிரமான ஓட்டம் ஓடணும். நீங்கள் தினம் இதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுத்து என்ன செய்யணும், கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார், அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு. கர்த்தருடைய கையில், கர்த்தருடைய கண் பார்வையில் அவர் வழி நடத்துகிற காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து நடந்தாலே போதும். நீங்களாம் எதுவும் மனம் பதறியும் செய்ய வேண்டாம், மனம் குறைந்து நீங்கள் உங்கள் ஓட்டத்தை தடை செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். எந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செஞ்சால் போதும். அந்த தீவிரமான ஆயத்தம் நமக்குள்ளே வந்துடும். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ரகசிய வருகை முந்தி கொள்வதாம நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை முந்தி கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் குறித்த சமயத்தில் வந்து விடுவார். நமக்கு இருக்கிற காலம் ரொம்ப கொஞ்சம், நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகம். அப்போ வேலை அதிகம், காலம் குறைவுன்னா நம்ம 2 மடங்கு வேலை செய்யணும், 2 மடங்கு ஜெபம் பண்ணணும், 2 மடங்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். அதை குறித்த 1-2 ஆலோசனைகளை மாத்திரம் பேசி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி நாம் இந்த பகுதியை நிறைவு கொண்டு வர போகிறோம். அது சில காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் சில முறைகள் என்று இருக்கிறது. முறை தவறி எதையுமே செய்ய மாட்டாங்க. முறை தவறி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் யோவான் மனம் திரும்புதலின் ஞான ஸ்நானத்தை கொடுத்தான். எல்லாருக்கும் திடீர்னு பார்க்கிறார் யோவான் அந்த யோர்தான் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு தம்மிடத்தில் வருகிறதை கண்டார். வந்த எல்லாருமே பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ண போகிறாங்க. இயேசு இடத்தில் பாவம் என்பது இல்லை. ஆனால் இவர் ஏன் வருகிறார் என்று அவருடைய மனசில் ஒரு சந்தேகம். பயந்து போயிட்டார் அவர். இவருக்கு அவர் உடனே ஆண்டவருடைய கையை பிடித்து கேட்கிறார், உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? உம்முடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படியே எல்லா தேவ நீதிகளை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்போ அந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னிடத்தில் வந்தது என் பாவத்தை அறிக்கை செய்து வாங்குகிற ஞானஸ்நானத்துக்கு இல்லை, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்தை பெறத்தான் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். அதனால நீ எனக்கு அந்த ஞானஸ்நானத்துக்கு இடம் கொடு என்றார். யோவானுக்கு உடனே அதனுடைய அர்த்தம் புரிந்து விட்டது. நமக்கு புரியுதான் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் யோவானுக்கு உடனே புரிந்து விட்டது. அது என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒருவனை பிரதான ஆசாரியன் ஆக்கணும்னு சொன்னால் மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. இது எப்படி செய்யணும்னு சொல்லி அதுக்கு சில முறைகள், சம்பிரதாயங்கள், ஆவிக்குரிய சம்பிரதாயங்கள் இருக்குது. கர்த்தரே அதை ஏற்படுத்தினார். இது மனிதனால் உண்டானதில்ல, தேவன் ஏற்படுத்தினது. நம்ம மனம் திரும்பிட்டோம், பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டோம்னா தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு அடையாளம். சிலர் அதை பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் தேவையா, அதெல்லாம் வாங்கணுமான்னு கேட்பாங்க. அது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த ஒரு முறை. இந்த மாதிரி இது ஒரு அடையாளம் அப்படின்னு. அது மாதிரி மோசேயிடத்தில் கர்த்தர் சொன்னார், ஆரோனை நீ பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தி வைக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு வஸ்திரம் தரிக்கணும். முன்னால் அவனை தண்ணீரிலே முழுக்காட்டி என்று எழுதியிருக்கிறார். ஆரோனை தண்ணீரில் முழுக்காட்டி இந்த அபிஷேக பாத்திரத்துக்கு, அழைப்புக்கு பாத்திரவானாக இருக்கும்படி அவனை முதல்ல தண்ணீரில் முழுக்காட்டி ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது இரட்சகராகவும் மீட்பராகவும் மாத்திரமல்ல,
நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராகவும் வெளிப்பட்டார். அப்போ ஒரு ஆசாரியராய் வரணும்னு சொன்னா ஒரு தீர்க்கதரிசி அவரை தண்ணீரிலே முழுக்காட்டி இவன் ஆசாரியன் என்று அடையாளப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த மனிதர்களுக்கு ஆசாரியனாய் வந்திருக்கிறேன், இவர்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசணும், இவர்களுக்காக ஒரு ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யணும். அப்படி நான் மனிதர்களுக்கு ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு முறையை கர்த்தர் கற்பித்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி அந்த ஆசாரியனை தண்ணீரிலே முழுக்காட்டி அந்த அழைப்புக்கு அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தணும். அதைத்தான் கர்த்தர் இங்கே அவனுக்கு சொன்னார், இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இந்த எண்ணெய் பூசுறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா அதை அடையாளப்படுத்துவதற்கு உங்களை விட மேலான நிலையில் இருக்கிற ஒருவர் உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். அந்த பிரதிஷ்டையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை அடையாளப்படுத்தணும். அதனால தான் ஆண்டவர் ஒருவேளை பேசுறேன்னா தாவீதுகிட்ட பேசியிருக்கலாம், சொல்லி உன்னை இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் நான் ஏற்படுத்தினேன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லாமல் சாமுவேலை அழைத்து அவன் கையில் அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டு போக சொல்லி, நான் தேர்ந்தெடுத்து கொண்ட பாத்திரம் ஈசாயினுடைய வீட்டில் இருக்கிறான், நீ போய் அவனை கண்டுபிடிச்சு அவன் தலையில் எண்ணெயை வார்த்து ராஜா என்ற பட்டத்துக்கு அவனை ஏற்படுத்துவாயாக. சவுலை ஏற்படுத்தும் போது அப்படித்தான் சொன்னான், அவனுடைய தலையில எண்ணெயை வார்த்து அவனை இந்த ராஜா என்ற பட்டத்துக்கு ஏற்படுத்துவாயாக. இப்ப கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாரு, பத்திரம் கொடுத்துட்டாரு உங்க கையில, ஒரு சர்டிபிகேட், நீ இந்த ஊழியத்துக்கு பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனா அதை ஒரு மனிதன் அங்கீகரிக்கணும். ஏன்னா நம்ம ஊழியம் செய்ய போது மனிதர்களுக்கு நடுவில் பரலோகம் அதை அங்கீகரித்து விட்டது, தேவ தூதர்கள் அங்கீகரித்துட்டாங்க. ஆனா மனிதர்களுக்கு முன்னாலே அடையாளப்படுத்துவதற்கு உங்களை விட மேலான ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு குரு அல்லது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுக்காக கை வச்சு ஜெபம் பண்ணி, கர்த்தாவே இந்த ஜனத்திற்கு இவர்கள் ஊழியம் செய்ய வேலை செய்ய இவர்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லணும். ஏதோ எண்ணெய் வச்சு ஜெபம் பண்றாங்க நமக்கு சரீரத்தில் குணமாகும் அல்லது அபிஷேகம் கிடைக்கும், அப்படி இல்லை. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி பிரதிஷ்டை பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தேர்வு செய்திருக்கிறார், கர்த்தர் ஒரு புதிய ஊழியத்திற்காக நம்மை நினைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரியம்! அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, ஒரு காரியத்தை கர்த்தருடைய கரங்கள் நமக்கு கொடுத்தது. உலகம் எவ்வளவு பெருசு, ஜனங்களுடைய கூட்டம் எவ்வளவு திரள், அதற்கு நடுவிலே கர்த்தர் நம்மை நினைத்தாரே, அதை நினைச்சு நீங்க கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே, எபினேசர் நீர்தானையா, என்னை இதுவரை நடத்தினீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே,
எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி 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 நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தேவ திட்டத்தை பேசும்படிக்காக ஆண்டவரே நீர் தீர்மானம் செய்த போது என்னுடைய பெயரை நீர் மறவாமல் நினைச்சீங்களா ஆண்டவரே? அதற்காக நன்றி 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 நன்றி. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, எங்க வீட்டுல யாருமே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, எங்க சபையில் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஜனங்கள் நடுவில் எனக்கு மதிப்பே இல்லை, என் கிராமத்துல யாரும் என்னை நம்புவதும் இல்லை, மதித்ததும் இல்லை. நீர் எங்களை மதிச்சீங்களே, நீர் எங்களை நினைச்சீங்களே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, என்னை தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க இன்னும் நன்றி நன்றி ஐயா. கோடி 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 நன்றி ஐயா. எத்தனை முறை எழுப்பினாலும் மறுபடி நான் தளர்ந்து போனேன், மறுபடி நான் விழுந்து போனேன், பலவீனனாக இருக்கிறேன். பாவம் என்னை ஆசை காட்டின போது, இச்சை எனக்குள்ளே தோன்றின பொழுது மறந்து போனேன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் என்னை கைவிடாம உம்முடைய பலத்தினால் நிரப்பி, போ உன் பலத்தோடே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னீரே. என் குறைவுகளை உம்முடைய மகிமையிலே நிறைவாக்கி இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உம்மை எப்படி மறப்பேன் ஆண்டவரே? என்னுடைய துதிகளினால் உம்மை, ஸ்தோத்திரத்தினால் உம்மை கனம் பண்ணுகிறேன் அப்பா. கர்த்தர் மாத்திரம், எங்கள் கர்த்தர் மாத்திரம் ஏற்ற இந்த தருணத்திலே எங்களை நினைக்காவிட்டால், என்னை அழைக்காவிட்டால் நான் எவ்வளவு அபாத்திரமான நிலைக்குள்ளே போயிருப்பேன். கர்த்தராகிய தேவனே, என்னை நினைத்ததற்காக நன்றி, என்னை நினைத்ததற்காக நன்றி, என்னை அழைத்ததற்காக நன்றி. ஜீவனின் அதிபதியாகிய எங்கள் கர்த்தாவே, எங்கள் கண்மலை மீட்பெருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவரீருடைய சமூகத்தில் பிரியமாயிருக்க உதவி தாரும். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்றீரே. ஆவியானவரை உம்மை நாங்கள் அழைக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், என்ன தரணும் என்பது உமக்குத்தான் தெரியும் ஆண்டவரே. எந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன கொடுத்து எப்படி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு தாயின் மனநிலையிலிருந்து புரிந்து கொள்ளுகிறவர் ஆவியானவர் என்று அறிந்திருக்கிறோம். இன்று அவர்களுக்கு என்ன பேசணுமோ அதை பேசும், இன்றைக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடு. கர்த்தருடைய பலத்த சட்டைக்குள்ளே எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் கரத்திலே இந்த நேரத்தை அர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். நீங்க எப்ப ஜெபம் பண்ண நேரிடும் பொழுதும் நல்லா துதிச்சு நல்ல தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த பிறகு ஜெபம் பண்ணணும். அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம கர்த்தர் நினைச்ச மாதிரியான ஜெபம் கடந்து வரும்.
ஒரு ஊழியம் செஞ்சா கூட நல்லா தேவனை துதிச்சு ஆராதிச்சுட்டு அந்த பலத்தோட நம்ம கடந்து போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துதிக்கும் போது பரிசுத்தம் உண்டாகிறது, துதிக்கும் போது ஆவிக்குரிய பலம் உண்டாகிறது. அந்த துதி அர்த்தமில்லாத துதியா இல்லாம ஏதோ துதிக்கணுமேன்னு சத்தம் போட்டுட்டு போகாம மனதின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமா அந்த காரியம் செய்யணும். நம்ம துதிக்கும் போது கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கணும். தாவீதின் வெற்றியின் ரகசியமே அதுதான். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றார். அண்ணன் ஜெபமும் நீங்க பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்தை நான் பார்க்கிறேன், இந்த சிங்காசனத்தை நான் முன்னால வச்சிருக்கிறேன், கர்த்தர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு கர்த்தரை பார்த்த பிறகுதான் தன்னுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கிறாங்க. பல தேவ மனிதர்களுடைய வெற்றியின் ரகசியம் அதுதான். கர்த்தரை நமக்கு முன்னால வச்சிருக்கணும். ஒரு பாட்டு பாடுறோமா, கர்த்தரை நோக்கி பாடுறதாக நினைச்சு பாடணும். ஒரு தேவனை துதிக்கிறோமா, கர்த்தரை மனசுக்கு முன்னால வச்சு அவரை துதிக்கணும். ஒரு பிரசங்கம் பண்றோமா, கர்த்தரை முன்னால வச்சு. ஒரு ஊழியம் செய்யறோமா, கர்த்தரை முன்னால வச்சு. அப்படி செய்யாம இருக்கும்போது தான் மாம்சம் வெளிப்பட்டு விடும். மாம்சத்துல ஏதோ அழகா நம்ம ஆராதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அந்த ஆராதனையில நம்ம துதிக்கிற மாதிரி இருக்கணும். எதை செய்தாலும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் செய்ய பழகினா அந்த ஊழியம் உண்மையிலேயே தேவனுக்கு உகந்ததாகவும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் மாறிவிடும். அதை உங்க மனசுல வச்சுக்கோங்க. 7 விதமான ஊழியங்கள், 7 விதமான ஜெனரேஷன்ஸ், 7 விதமான தலைமுறை கர்த்தருக்கு கடைசி காலத்துல வேணும். ஒன்று ஜெபிக்கிற தலைமுறை, 2வது சுவிசேஷ தலைமுறை, 3வது தீர்க்க தரிசன தலைமுறை, 4வது ஒரு யுத்த வீரர் தலைமுறை, 5வது பலவான்களின் தலைமுறை, 6வது ஆறுதல் செய்கிறவருடைய தலைமுறை, 7வது ஞானமுள்ளோரின் தலைமுறை. இந்த ஞானம் என்பது பரலோகத்துக்கு அடுத்த ஞானம் மாத்திரம் இல்லை, பூமிக்குரிய ஞானமும் அவர்களுக்கு கைவசப்படும். ஒரு தானியலை நீங்க பாக்குறீங்க, கர்த்தர் தானியலை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பியிருந்தார். நம்ம அநேக சமயத்துல ஞானம்னாலே பைபிள் பத்தி பேசுறது, ஆவிக்குரிய காரியங்களை பேசுவாங்க, எவ்வளவு வசனத்தை ஞானமா சொல்றாங்க, அது ஞானம்தான். அது தேவனுக்கு அடுத்த ஞானம். அது மாத்திரம் இல்ல, சிலரை கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உலக பிரகாரமான ஞானத்தினாலே நிரப்புவார். அவங்களுக்கு டெக்னாலஜி சொன்னீங்கன்னா ஈஸியா புரியும், அவங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொன்னீங்கன்னா ஈஸியா புரியும். தானியேலை கர்த்தர் அப்படித்தான் நிரப்பி இருந்தார். ஆவிக்குரிய ஞானத்தில் பரத்துக்கெடுத்த ஞானத்துல மாத்திரம் இல்ல, அரசியல் ஞானத்திலும் அவரை நிரப்பி இருந்தார். யோசேப்பை கர்த்தர் அரசியல் ஞானத்திலும் நிரப்பி இருந்தார். யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி அந்த ஞானம் அவர்களுக்கு 7 வருஷ பஞ்ச காலத்துல எப்படி நம்ம பாதுகாக்கப்படணும், தானியேலுக்குள்ளே இந்த ஞானம், அரசியல் ஞானம் இருக்கிறதை கண்டபோதுதான் 3 ராஜாக்களின் கீழையும் இவர் பிரதம மந்திரியாக இருந்தார். அது நமக்கு நல்லா தெரியும். பெல்ஷாத்சாரு, பெல்தேஷாத்சாரு, அப்புறம் இந்த நேபுகாத் நேச்சார், இதெல்லாம் ராஜாக்கள் மாறினாங்க, தானியேல் மாறல. ஏன்னா அவருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அவருக்கு அரசியல் அறிவு, அரசியல் ஞானம், அட்மினிஸ்ட்ரேட்டிங் பவரு, இந்த எல்லா ஞானமும் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டது. அதனால ஒரு ஞானமுள்ள தலைமுறை எழும்பும். அவர்கள் ஞானத்தை கொண்டு மனிதர்களை தன் தந்திரத்திலே பிடிக்க வகை தேடுகிற சாத்தானுடைய தந்திரத்தை விழுங்கும்படிக்கான ஞானம் இவர்களுக்கு கிடைக்கும். இவங்களும் புது புது காரியங்களை உண்டாக்குவாங்க. கொள்ளை நோயை வச்சு மனிதர்களை பயமுறுத்தன்னு சொன்னா இவர்கள் அதற்கு மாற்று மருந்து கண்டுபிடித்து விடுவார். கர்த்தருடைய பிள்ளை பாதுகாத்துருவாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் அதுக்கு பிறகு ஒரு 7 தலைமுறை ஜனங்கள் வேணும்? அதை ஏன் நம்ம ஒரு ஜெனரேஷன் தலைமுறை என்று சொல்லுகிறோம்னா, உங்கள் மூலம் அவர்கள் பிறப்பார்கள், எழுப்புதல் காலத்தில் அவர்கள் மூலம் அடுத்தடுத்து பிறந்துகிட்டே இருப்பாங்க. உங்க மூலம் நீங்க முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறீங்க, நீங்க தான் மூல வித்து, மூல விதை. ஒரு ஜெபிக்கிற தலைமுறை உங்கள் மூலம் எழும்புகிறது. அவர்கள் எழுப்புதல்ல அந்த விளைச்சல், அவர்கள் மறுபடியும் அவர்களுக்கு கீழே அந்த ஜெபிக்கிறவர்களை எழுப்பிக்கொண்டே வருவாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு ஜெனரேஷன் என்று சொல்லுகிறோம். பிரேயர் ஜெனரேஷன், காஸ்பல் ஜெனரேஷன், இந்த இவாஞ்சலிக்கல் ஜெனரேஷன், வாரியர் ஜெனரேஷன், இப்படி 7 ஜெனரேஷன். ஏன்னா ஒரு அபிஷேகம் இல்லாம தெளிவாய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது மனிதர்களுக்கு முடியாத காரியம். ஏன் கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆவினால செய்ய முடியாத காரியத்தை டபுள் பவர் கர்த்தர் தம்முடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள 2 ஸ்பிரிட் இருக்குது. ஒன்று என்னுடைய ஹியூமன் ஸ்பிரிட், இன்னொன்று கர்த்தருடைய ஆவி. அதனால நம்ம விளங்கிக்கிறணும். மற்ற மனிதர்களிடத்துல, சாதாரண ஆட்களிடத்துல
ஒரு சாதாரணமாக அபிஷேகம் பண்ணப்படாத கிறிஸ்தவனிடத்துல கூட ஹியூமன் ஸ்பிரிட் தான் இருக்கும், அவனுடைய சொந்த ஆவி தான் இருக்கும். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள உங்க ஸ்பிரிட் இருக்கும், கர்த்தருடைய ஆவியும் இருக்கும். அநேகர் அந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு தப்பா ஒரு காரியம் நினைப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் பெற்றவரிடத்துல கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார், ஜெபம் முடிந்த உடனே போய் விடுகிறார் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் உங்களை அபிஷேகம் பண்ண முதல் நாள்ல இருந்து உங்களுக்குள்ளேயே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்ல இல்லை, எப்பவுமே உங்க கூட தான் இருப்பார். அவர் வந்துட்டு போக மாட்டார். நம்ம தான் சொல்றோம், வாங்க ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவர். நிரப்பியாச்சே, ஆல்ரெடி அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. நம்ம நிறைய என்ன நினைக்கிறோம்னா, நல்லா ஜெபம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது கூட கர்த்தர் பரலோகத்தில் வேற வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணி வாங்க எங்களுக்குள்ளே வாங்கன்னு சொன்ன பிறகு கர்த்தர் வருவாரு. அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க வைப்பாரு, நல்ல அபிஷேகத்தை உணர வைப்பாரு. கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம வெளியே போகும்போது அவரும் பரலோகத்துக்கு போயிடுவார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. கர்த்தர் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அதை நாம் ஜெபம் பண்ணும்போதோ தேவனை நெருங்கி பார்க்கும் பொழுதோ உணர்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த இடம் அறை முழுவதும் காற்று இருக்கிறது, காற்று இருக்குது. ஆனால் சில சமயத்தில் அந்த காற்று அசையாமல் இருக்கிறதுனால அந்த காற்றை நம்மால் உணர முடிகிறது இல்லை. அதனால சில வெப்பமான நேரத்தில் சொல்லுவோம், என்ன காற்றே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே காற்று இல்லாமல் இருக்குதா? காற்று இருக்கும். காற்று இல்லாட்டா செத்து போயிடுவானே. ஆனால் நம்ம சொல்லுவோம் காற்றே இல்லையே, என்ன இப்படி காற்றே இல்லாமல் இருக்கு? காற்று இருக்கும். ஒரு ஃபேன் போடுகிறோம், ஃபேன் போட்ட உடனே நம்ம அந்த காற்றை உணர்கிறோம். நான் சின்ன வயதில் இருக்கும்போது எங்கள் காலத்துல எல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. துணி துவைக்கணும்னா கிணத்து மேட்டில் தான் துவைக்கணும். நான் சொல்லுவது 1960களில் துணி கிணத்து மேட்டில் தான் துவைக்கணும். வாஷிங் மிஷின் கிடையாது. ஒரு சட்னி வேணும்னா அம்மியில் தான் அரைக்கணும், மிக்சி கிடையாது அந்த காலங்களில். ஃபேன் கிடையவே கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபேன் வாங்கிட்டு வந்த போது அது ஒரு ஸ்டாண்டு ஃபேனு, அது அப்படியே சுற்றும். அது வரைக்கும் அதுக்கு முன்னாலாம் ஃபேன் இல்லாமல் சும்மா தான் படுப்போம், விசிறியை வச்சு தான் வீசிக்கிடுவோம். அந்த காலத்தில் ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது, ஃபோனெல்லாம் கிடையவே கிடையாது அந்த காலங்களில். அப்போ நாங்கள் வீசிக்கொண்டே இருப்போம். அப்போ நான் நினச்சேன், ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா அந்த ஃபேன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போய் அதில் காற்று அடைக்கவே இல்லையேன்னு கேட்டேன். என்ன காற்று அடைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த ஃபேனுக்கு பின்னால் இப்படி ஒரு மண்டை இருக்கும், ஒரு கொண்டை போட்ட மாதிரி ஒரு மண்டை இருக்கும். இதில் கூட பாருங்க அப்படி நடுவில் ஒரு வட்டம் இருக்கு. நான் நினைச்சேன் அதுக்குள்ள காற்று வச்சிருப்பானுங்க போல இருக்குது. சைக்கிளில் டியூப்ல காத்தடிக்கிற மாதிரி, காருக்கு காத்தடிக்கிற மாதிரி இதில் காற்று நிரப்பி வச்சிருப்பாங்க போல, சுத்தும் போது அது வெளியே வருகிறது என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்போ எங்கள் தகப்பனார் சொன்னார், சுத்தும் போது காற்றெல்லாம் உள்ள இருந்து வராது, இங்கே இருக்கிற காற்றை இது இப்படி அசைச்சு விடும். அசைச்சு விடும்போது உனக்கு அந்த காற்றை எப்பொழுது உணர முடியும். ஒரு விசிறியை வச்சு வீசுற காற்று வருது, விசிறிக்குள்ள இருந்தா காற்று வருது, அது அந்த இடத்துல இருக்கிற காற்றை அசைத்து விடுகிறது, அதை உங்களால் உணர முடிகிறது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அமைதியாக இருப்பார். ஒரு ஜெபம் பண்ணும்போது, ஒரு ஆராதனை செய்யும்போது, மனம் விட்டு கர்த்தரை துதிக்கும் போது ஒரு ஃபேன் போட்ட மாதிரி உங்க ஆவி அந்த இடத்துக்குள்ளே ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறது. அந்த அசைவை உண்டு பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவரை உணர்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அசைவை நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ, ஏற்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய வல்லமையை உணர்கிறோம். ஃபேனை 1ல் வச்சா ஒரு காற்று, 2ல் வச்சா ஒரு காற்று, 3ல் வச்சா. அதனால்தான் நீங்க சிலரை பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் வரும்பொழுது பரிபூர்ணமா அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கீழே எல்லாம் விழுந்துருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று கொண்டு ஆமா ஆமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. அவர்களும் அப்படி நின்றுட்டே அந்நிய பாஷை பேசுவாங்க. அவர்கள் உணர்வதை விட இவர்கள் இன்னும் ஹை பவர்ல உணர்றாங்க. ஆனால் ஆவியானவர் ஒருவரே, அவர் தான் எல்லாரையும் நிரப்பி இருக்கிறார். இந்த கையை கட்டிட்டு ஸ்தோத்தரிச்சான்ல, அவனுக்குள்ள அப்படித்தான், நல்ல தேவனுக்குள்ளே நிறைஞ்சு அதுவும் அப்படித்தான். ஆனா நம்ம எப்போ உணர்கிறோம் என்றால், நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நெருங்குகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய ஆவியை கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை நம்ம உணர்கிறோம். அது உணர்ந்து முடிச்ச பிறகு நீங்கள் அமைதியான உடனே ஆவியானவரும் அமைதியாகி விடுகிறார். ஆனால் அவர் உள்ளதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறணும். எனி டைம் நீங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த வல்லமை உங்களால உணர முடியும். அதனால நம்ம அடிக்கடி தேவனுடைய பாதத்துல ஜெபிக்கணும், ஆவியிலே நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வேலை செய்வதற்கும் ஒவ்வொரு அபிஷேகம், ஒரே அபிஷேகம் தான். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். இந்த அபிஷேகம் காலத்துக்கு காலம் வித்தியாசப்படும்.
அதான் நீங்க புரிஞ்சுக்கிறணும். இயேசுனுடைய சீஷர்கள் அப்படிதான் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ளே போனாங்க சுவிசேஷம் அறிவிக்க. அந்த ஆளுக்கு சொல்லிட்டாங்க, ஐயா எங்க ஊருக்குள்ள எல்லாம் வர வேணாம், நாங்க நல்லா தான் இருக்கிறோம், அதனால இங்க வந்து எந்த குழப்பம் பண்ண வேணாம், போயிருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இயேசு அற்புதம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், போங்கன்னு சொல்லி இயேசுவோடு அவருடைய சீஷர்களையும் அந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அவர்கள் திரும்பி போகும்போது அந்த சீஷர்களுக்கு பொறுக்க முடியும். இயேசு அமைதியாக தான் இருக்கிறார், சீஷர்களுக்கு பொறுக்க முடியல. என்ன ஆண்டவரே, இவனெல்லாம் இவ்வளவு இன்சல்ட் பண்றாங்களே, எலியா சொன்ன மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களெல்லாம் பட்சித்து போட்டால் என்ன, தலையில் அக்கினி இறங்கட்டும், சாகட்டும். அன்னைக்கு எலிசா சொன்னாரே, அவர்களை மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொன்ன உடனே அவர்களை சபித்த உடனே கரடிகள் வந்து அந்த வாலிபர்களை கொன்று போட்டதே, அது மாதிரி சபிச்சிருவோம் சொன்னார். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இன்ன ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். அது அந்த காலத்துக்குரிய ஆவி. அதே ஆவிதான் ஆவியானவர் காலத்திற்கு ஏற்றபடி, தேவைக்கு ஏற்றபடி அவர் கிரியை செய்கிறார், வரங்களுக்கு ஏற்றபடி கிரியை செய்கிறார். ஆனா அதே ஆவியானவர் ஒருத்தர் தான். சிம்சோன் மேல் அந்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவன் பலமுள்ளவனாகி 3000 பேரை அவன் அது ஒரே ஆளா நின்று அடித்து போட்டான், கொன்றான். அது சாத்தியமானு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு மனிதனாலும் முடியாதது. அது சிம்சோன் செய்தாரானா அதுவும் கிடையாது. ஏன்னா சிம்சோன் தன்னுடைய சுய பலத்தில் செஞ்சிருந்தா அவனை கையை காலை கட்டி நிறுத்தின பொழுது அவனால ஒன்றும் கிரியை செய்ய முடியல. அது கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல் பலமா இறங்கினார். அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் சுற்றி கொண்டாங்க அவனை. அவன் கையில ஒன்றும் ஆயுதம் இல்லாமல் இருந்தது. அவ்வளவுதான், சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சிம்சோன் மேல இறங்கினார். அவனுடைய கை அப்படி வச்சு அப்படி தேடுறான். ஒரு கழுதையின் தாடை எலும்பு கிடைக்கிறது. அந்த தாடை எலும்பை வைத்துக்கொண்டு 3000 பேரை ஒரே ஆளாய் கொன்று போட்டான். எவ்வளவு பெரிய ஹீரோயிக் காரியம் பாருங்க. அது அவருடைய ஹீரோயிசம் அல்ல, ஆவியானுடைய ஹீரோயிசம், ஆவியானுடைய பலம், ஆவியானுடைய வல்லமை. இதே ஆளை பாருங்க, ஆவியானவர் போன உடனே கோமாளி மாதிரி ஆக்கி கொண்டாந்து வேடிக்கை காமிக்க வச்சுட்டாங்க. ஆவியானவர் இல்லாட்டா நம்ம எல்லாம் கோமாளி தான். ஆவியானவர் இருக்கிறதுனால நம்ம வந்து ஞானவான்கள், பலவான்கள், பிரசங்கியார்கள், ஊழியக்காரர்கள், யுத்த வீரர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம். ஆவியானவர் போயிட்டா ஒண்ணுமே இல்லை. அப்ப 3000 பேரை ஒரு கழுதை தாடை எலும்பினால் அடிச்சுட்டு அந்த 3000 பேரை முடிச்ச பிறகுதான் அவருக்கு தண்ணி தாகமே எடுத்ததான். தரையை ஓங்கி அடிச்சா தண்ணி வருது, அவ்வளவு பலம். அதை குடித்தான். சிம்சோனுடைய பலத்தை நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய பலம். வேதத்துல வேற யாரையும் உங்களால் அப்படி பார்க்க முடியாது. அவன் காசா என்ற இடத்துக்கு போகிறான். அந்த ஊருக்குள்ள போய் ராத்திரி உள்ளே அந்த ஊர்ல ராத்திரி தங்குகிறார். இவர் காசாவுக்கு வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே ஊர்ல இருக்கிற வெளி வாசல் கதவை அடைச்சு வச்சுட்டாங்க. பட்டணத்தின் அலங்கத்தில் இருக்கிற வாசல் கதவு என்பது பெருசா உள்ள அகலத்துக்கு இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும். அந்த காலத்துல ராஜாக்கள் அந்த ஊரினுடைய நுழைவாசல வைத்திருக்கிற கதவை திறக்கிறதுக்கு யானைகளை பயன்படுத்துவாங்க. யானைகளை இஸ்ரவேலருடைய காலத்தில் அங்கெல்லாம் யானைகள் அதிகம் இல்லாதனால பெரிய பெரிய மனிதர்கள் 100கணக்கான பேர் சேர்ந்துதான் அந்த கதவை ஒரு தேர் வடம்பிழுத்து இழுக்கிற மாதிரி இழுத்து அடைப்பாங்க. மற்ற நாட்கள்லாம் அது வந்து திறந்துதான் இருக்கும். ஒரு போர்க்காலங்கள், ஒரு யுத்த காலத்துல மூடி வைப்பாங்க. சிம்சோன் உள்ளே வந்து விட்டான்னு சொன்ன உடனே 100கணக்கான ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர்கள் வந்து அந்த காசாவின் கதவை இழுத்து மூடிட்டாங்க. உள்ளே அவன் கிடக்கட்டும், அவன் எப்படி வெளியே போகிறான் பார்க்கலாம் என்று சொல்லி அவனை உள்ளேயே சிறைப்பிடித்து அடித்து கொன்று விடுவோம் என்று யோசித்தார்கள். சிம்சோன் காலையிலே எழுந்து பார்த்தான், வெளியே வந்து பார்த்தான், கதவு மூடி இருந்தது. சிம்சோன் ஒன்றும் அலட்டி கொள்ளவில்லை. தன்னுடைய புயத்தினாலே ஒரு தள்ளு தள்ளினான், கதவு கீழே விழுந்தது. கதவை தூக்கி தோல்ல வச்சுட்டு போய்விட்டான். பெலிஸ்தர்கள் ஓடுறாங்க, அப்பா போறது போற கதவை கொடுத்துட்டு போடா, மறுபடியும் செய்ய முடியாது. இது என்ன பலம் சொல்லுங்க, என்ன பலம்? இது மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்த்திருக்கீங்களா? எந்த சினிமாலையாவது பார்த்திருக்கீங்களா? இது கற்பனை கெட்டாத பலம், சரித்திரத்திலே நடந்த பலம், ஆவியானுடைய பலம். இதே ஆவியானவர் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். வேதம் சொல்லுது ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் டிஃபரெண்ட் ஆள் கிடையாது. ஆனா இந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மை பயன்படுத்தி அப்படி செய்வதில்லை. தாவீதை கர்த்தர் பயன்படுத்தி செய்தது வேற, சிம்சோனை பயன்படுத்தி செய்தது வேற, மோசையை பயன்படுத்தி அந்தந்த காலத்துக்கு, அந்தந்த இடத்துக்கு, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனா சிம்சோனுக்குள்ள இறங்கின அதே பலத்தின் ஆவிதான் நமக்குள்ளேயும் இருக்கிறார். இப்ப அது உங்களுக்கு தேவையில்லைங்கிறதுக்காக பேசாம இருக்கிறார். அவர் பேசாமல் இருக்கிறார் என்பதனால
அவர் சாதாரணமானவர் என்று நினைத்து விடக்கூடாது. பைபிளை நீங்க படிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவு பலத்த காரியங்களை செய்திருக்கிறார்னு. அப்ப நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரத்தை கொடுத்து அதை இயங்க கிரியை செய்கிறார். ஒரு ஜெப வீரனுக்குள்ளே கொடுத்த அபிஷேகம் செயல்படுகிற விதம் வேற, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிற விதம் வேற, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஒரு யுத்த வீரனிடத்துல, யுத்த அபிஷேகம் பெற்றவனிடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிற விதமும் பேசுகிற காரியங்களும் வித்தியாசமானது, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. இது மாதிரி 7 அபிஷேகத்திலையும் ஆவியானவர் ஒருவர் தான். ஆனா அவர் யாரிடத்துல என்ன பேசணும், யாரை எப்படி பயன்படுத்தணும், அவருடைய அழைப்பு என்ன என்பதை அவர் அங்கே நிறைவேற்றுகிறார். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அப்ப இவர் வேற ஆவி, இவன் வேற ஆவி அப்படி இல்லை, ஆவியானவர் ஒருவர் தான். நீங்கள் தீர்க்க தரிசன தலைமுறையை பிறப்பிக்கிறவர்களா இருந்தா உங்களை கர்த்தர் அந்த பாதையிலே நடத்துவார், அதை பத்தி தான் பேசுவார். இப்ப நீங்க பாக்குறீங்க, என்னுடைய அழைப்பு வேற, ஆவியானவர் இடத்துல வேற மாதிரி கிரியை செய்வார். அண்ணனுடைய அழைப்பு வேற, ஆவியானவர் அவரிடத்துல வேலை கிரியை செய்வார். நாங்கள் அதை நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாங்கள் இத்தனை வருஷம் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுது. என்னுடைய போர்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும். இதை தாண்டி வேற ஏதாவது ஊழியம் செய்ய சொன்னா என்னால முடியாதுன்னு சொல்லிடுவேன். இது என்னுடைய வேலை அல்ல, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ. அதே மாதிரி அண்ணனுக்கு கர்த்தர் கொடுத்தது வேற வேலை. அப்ப எங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல நான் வேலை செய்யணும், எந்த நேரத்துல அவங்க வேலை செய்யணும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்களே பிரித்து கொள்ளுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சுவிசேஷம் அறிவிக்கணும்னா அண்ணே நீங்க தான் சொல்லணும். ஒரு தீர்க்க தரிசன வேலை வருதுன்னா என்னை அழைத்து, பிரதர் நீங்க ஜெபத்தை நடத்துங்க அப்படிம்பாங்க. எங்களுக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் ஒருவரே. நான் செய்யறது அவங்க செய்ய முடியாது, அவங்க செய்யறதை நான் சுத்தமா செய்யவே முடியாது. அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இருக்கிறது. யார்கிட்ட என்ன கொடுக்கணும், யாருடைய அழைப்புக்கு என்ன கொடுக்கணும், யாரை வைத்து என்ன செய்ய வைக்கணும் என்பதை கர்த்தர் தேர்வு செய்து வைத்திருக்கனால அவங்ககிட்ட அது தான் பேசுவார். ஒருவனை தீர்க்கதரிசியை அழைத்தால் தீர்க்க தரிசன வார்த்தை. நான் அந்த பிரசங்கங்கள் கொண்டு வருவதற்கும் பேசுவதற்கும் தியானிப்பதற்கும் ரொம்ப நேரமெல்லாம் செலவழிக்க மாட்டேன். எனக்குள்ள என்ன நடக்கும் நான் சொல்றேன். நான் சும்மாவே ஒரு வசனத்தை படிக்கும்போது எனக்கு அப்படி படபடபடன்னு அர்த்தம் புரிந்து கொண்டே வரும். ரொம்ப நேரம் உட்காந்து அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன். அப்படியே நான் பேசும்போதே அல்லது பார்க்கும்போதே எனக்கு புரியும். ஏன்னா அது தீர்க்க தரிசன ஆவி. எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அது உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை அது விளங்கி கொள்ளும். ரொம்ப நேரம் உட்காந்து காத்திருந்து அப்படியெல்லாம் இல்லை. ஒரு வசனத்தை படிச்சாலே தெரிஞ்சிடும். இந்த வசனத்தை அப்படி வாசித்து கொண்டு வரும்போதே, ஓ இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இப்படி வருது, இந்த இடத்துல அப்படி வருது, கடன் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஒரு இடத்துல போய் நின்னா கர்த்தர் அந்த இடத்தை குறித்து பல காரியங்களை வெளிப்படுத்துவார். சில சமயங்களில் நாகரிகம் கருதியோ அல்லது காலம் கருதியோ எங்களுக்கு சொல்லப்படுறதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்றது இல்லை. ஒரு மனிதனோடு பேசிக்கொண்டா ஒரு ஆள்கிட்ட கை குலுக்குனா எங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த மனிதனை பற்றி. ஆனா சொல்ல மாட்டோம். சொன்னோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது, எல்லாம் போயிடும். சொல்லக்கூடாது. ஆனா ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருந்தா அதெல்லாம் விளங்கி கொள்ளும். ஆவிக்குரிய அது மாசா இருக்க காரியங்களை அப்படியே டிசைன் பண்ணுவது. டிசைனிங், மாஸ் டிசைனிங். மாஸ் டிசைனிங்னா ஒரு கூட்டத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், இந்த ஊரை பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஊர் இப்படிப்பட்ட ஊர், இதுல இந்த சாபம் இருக்கிறது, இந்த மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்துவார், பயன்படுத்த மாட்டார், இந்த கூட்டம்லாம் ஒன்றும் விளங்காது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது? உங்களை பார்த்து நீங்களாம் விளங்க மாட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதை நாகரிகமா என்ன செய்வோம், நிறைய விஷயங்களெல்லாம் அவங்ககிட்ட பேசாம மேலோட்டமா என்ன மாதிரி பேசி, வாங்க நிற்போம், ஜெபிப்போம், ஆடுவோம், கொஞ்ச நேரம் பாடுவோம் சொல்லி நேரத்தை கடத்திட்டு போய் உட்கார்ந்துருவேன் நான். சரி, இப்ப இந்த 7 அபிஷேகத்திலும் கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணினார். உங்களுக்கு தெரியும் 7 தலைமுறையை பிறப்பிக்கிற அபிஷேகம். இப்ப சடனா நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறது. இப்ப நம்ம அது அந்த எழுப்புதல் காலம் இப்ப கொஞ்ச நாள்ல வந்துடும். வந்த பிறகுதான் உங்களுக்குள்ள கொடுத்த 7 அழைப்புகளும் 7 வரங்களும் 7 விதமான வல்லமையும் பூரணமாய் கிரியை செய்யறத பார்ப்பீங்க. ஆனா இப்போ இருந்தே நீங்க ஆயத்தப்பட்டுட்டே வரணும். கர்த்தரனை கொடுத்த வரத்துல அதை பயன்படுத்தி அதை குறித்து நான் இன்னும் பைபிள்ல போய் பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், ஒரு பலவானுடைய அபிஷேகம்னா அது என்ன அப்படின்னு கர்த்தர் எங்கெங்கெல்லாம் பலவான்களை பயன்படுத்தி இருக்கிறார் போய் பார்க்கணும். ஒரு காரியம் நம்ம கையில வந்துச்சுன்னா முழுசா அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறோம்னு சொன்னா உடனே என்ன செய்வோம், அதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவோம். அந்த கம்பெனிக்காரங்களுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னா உள்ள ஒரு புஸ்தகம் இருக்கும், அதை எப்படி உபயோகப்படுத்தணும், அதை என்ன மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது, அதில் ரிப்பேர் வந்தால் என்ன செய்யணும், ஒரு மேனுவல் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. அதே மாதிரி கர்த்தர் உங்களை
பரிசுத்த ஆவியை கொடுத்து ஒரு மேனுவலை எல்லார் கையிலையும் கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதம். அந்த வேதத்துல எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் விளக்கம் இருக்கிறது, எல்லாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய முறைகள் இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கணும். எங்களுடைய முற்பிதாக்கள் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க, எப்படி பயன்படுத்தின போது அது தப்பான விளைவை உண்டு பண்ணி இருக்கிறது, எந்த இடத்துல அவர்கள் தவறு செஞ்சிருக்கிறாங்க, கர்த்தர் அதை எப்படி செய்யணும்னு விரும்புறாரு, இந்த ஆவியை குறித்து எந்தெந்த இடத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம எடுத்து உட்கார்ந்து ஆராய்ந்து அதை ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். நான் என்னுடைய பர்சனல் காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாய் அழைத்தேன், உன்னுடைய அழைப்பு அதுதான்பான்னு சொன்ன போது நான் இந்த தீர்க்க தரிசன வரத்தை குறித்து ஆராய்ந்தேன். அப்போ ஆராய்ஞ்சா நான் என்ன செய்வேன்னா, பைபிளை படிச்சுட்டே வரும்போது இந்த தீர்க்க தரிசிகளின் அனுபவங்கள், தீர்க்க தரிசிகளின் காரியங்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்தை நிறுத்தி விடுவேன். இப்படி ஒரு அனுபவத்தை ஒரு தீர்க்க தரிசி பெற்றிருக்கிறாரே, அப்போ இது தீர்க்க தரிசிகளுக்கான அனுபவம் தானே. இந்த அனுபவத்தை நாமும் பெற்றுவிட்டு தான் அடுத்த வசனத்துக்கு போகணும். ஒரு தீர்க்க தரிசி கர்த்தர் சொல்றாரே, அப்போ தீர்க்க தரிசனம் என்றால் வெறும் நுனிப்புல் மேய்வது மாதிரி மேலோட்டமா நின்று ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு உன் பேர் இது, உன் பேர் இது, உனக்கு இடது பக்கம் வயிற்றுல கட்டி இருக்கு, உனக்கு நடக்க முடியல அப்படின்னு சொல்றதோட நம்ம நிறுத்தி விடாமல் அதனுடைய ஆழம் என்ன, அது எப்படி பயன்படுது, நான் அதை பார்த்த போது, ஏன்னா என்னுடைய முழு அழைப்பே உனக்கு அதான் கர்த்தர் சொன்னார். என்னை கர்த்தர் அழைத்த போது பேசினார். சில காலம் என்னை கர்த்தர் வெவ்வேறு ஊழியத்தில் பயன்படுத்தினார். கடைசியில் ஒரு நாள் வந்த போது, இனிமே நீ மற்ற ஊழியங்களை நிறுத்திவிட்டு தீர்க்க தரிசன ஊழியமாக தான் நீ செய்யணும், காலம் கடைசியாகி விட்டது, என் வாயாக உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசினார். அப்பதான் நான் எல்லா ஊழியத்தையும் விட்டுட்டு முழு நேரமா தீர்க்க தரிசன ஊழியத்தை மாத்திரம் செய்ய என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆனா அதுக்கு முன்னால கர்த்தர் என்கிட்ட பேசும்போதே நான் இந்த தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து ஆழமா ஆராய்ஞ்சு பார்ப்பேன். இப்போ அண்ணன் சொல்றாங்க பாருங்க, இந்த பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க கேட்டீங்கன்னா அவர்களுக்கு மனப்பாடமா தெரியும். அது எந்த இடத்துல, எந்த அதிகாரத்துல, எந்த வசனத்துல, எந்த இடத்துல பவுல் இங்கே போனாரு, பேதுரு என்ன செஞ்சாரு, எப்படி ஊழியம் செஞ்சாங்க, எப்படி சுவிசேஷம் அறிவிச்சாங்க, அதை குறித்த ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 4 சுவிசேஷம் இருக்குல்ல, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீங்க அவங்ககிட்ட கேட்டாலே, ஒரு சம்பவம் கேட்டா வசன நம்பரோட சொல்லுவாங்க. 4 சுவிசேஷத்திலும் இயேசு எங்கே அற்புதம் செய்தார், ஏன்னா அவங்களுடைய அழைப்பு அதற்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு அப்போஸ்தலன் எப்படியெல்லாம் போய் அந்த இடத்துல ஊழியம் செய்றாங்க, சுவிசேஷ ஊழியம் செய்றாங்க, அந்த புஸ்தகத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி நான் என்ன செய்திருக்கிறேன், தீர்க்க தரிசிகளின் புஸ்தகங்கள், ஒரு எசேக்கியேல் புஸ்தகத்தை நான் எத்தனை தடவை படிச்சேன்னு எனக்கே தெரியாது, வெளிப்படுத்தின விசேஷத்தை எத்தனை தடவை படிச்சிருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு அதை பார்க்காமலே சொல்ல தெரியும். எனக்கு அதுல ஒவ்வொரு அனுபவம், ஒரு அனுபவத்தை நான் படிச்சுட்டேன்னா அந்த அனுபவத்தை நானும் பெறணும். கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, அப்ப நானும் அந்த அனுபவத்தை பெறணும்னு காத்திருப்பேன். கர்த்தர் அங்கே எசேக்கியேல் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்றாரு. அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது எசேக்கியேல் கைபோல தோன்றின ஒன்று அவருக்கு முன்னால காணப்பட்டு அவர் தலைமயிரை பிடிச்சு தூக்குச்சான். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே இருந்தார். நான் ஆவியிலே மனங்கசந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை ஆவியில சஞ்சாரம் பண்ண வைக்கிறார். உடனே நிறுத்திடுவேன், எனக்கு அதே மாதிரி வேணும். அந்த அனுபவம் வந்த பிறகுதான் நான் அடுத்த கட்டத்துக்குள்ளே, அடுத்த வசனத்துக்குள்ளே போவேன். அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு கர்த்தர் என்ன அழைப்பு கொடுத்தாரோ அதை வேதத்தில் தேடுங்கள். வேதத்துல இல்லாத எந்த அழைப்பும், புது அழைப்பும் இல்லவே இல்லை. வேதத்துக்குள்ள அது ரகசியமா உள்ள இருக்கும். அவைகளை நீங்கள் வாசித்து பாருங்க, அது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். இந்த அழைப்புக்கு நீ எப்படி ஜெபம் பண்ணணும், ஒரு சுவிசேஷனுடைய ஜெபம் வேற, ஒரு தீர்க்க தரிசியின் ஜெபம் என்பது வேற, ஒரு யுத்த வீரனுடைய ஜெபம் என்பது வேற. இதுல நீங்க எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும், அதெல்லாம் கர்த்தர் சொல்லி தருவார். அப்ப இந்த அபிஷேகத்தில் நாம் வளருவது இப்படித்தான் வளரணும். அந்த அபிஷேகம் சம்பந்தமா, உங்களுக்கு கொடுத்த அழைப்பு சம்பந்தமா வேத வசனங்கள், அதுல உண்டான சம்பவங்கள், காரியங்கள் வேத புஸ்தகத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க படிச்சு பார்க்கணும். படிச்சு பார்த்து அவைகள் ஒன்றொன்றாக நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முற்படணும். அப்பதான் அந்த வரத்துல நீங்க சிறப்பாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த 7 வரங்கள், 7 அழைப்புகள் இருந்தாலும் எல்லாரும் செய்ய வேண்டிய 2 மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. 2 அழைப்பு. இது அந்த அழைப்பு பெற்றவங்க மாத்திரம் இல்லை, எல்லாருமே செய்யணும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் எல்லாருமே செய்வாங்க. தீர்க்க தரிசனம் உரைப்பது தீர்க்க தரிசியா அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் இல்லை, சமயங்களே மனிதர்கள் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க.
அவங்க தீர்க்கதரிசி இல்லை, ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இப்ப ஜெப வரம் பெற்றவன் தான் ஜெபிக்கணுமா? அப்ப மற்றவன் என்ன செய்வது சொல்லுங்க? இப்ப ஜெப அழைப்பு நான் பெற்றிருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். இப்ப மற்றவங்களாம் ஜெபிக்க கூடாதா? மற்றவர்கள் ஜெபிப்பார்கள், ஆனால் ஜெப அபிஷேகம் பெற்று ஜெபிக்கிறவங்க வித்தியாசமா இன்னும் மேலான ஜெபத்தை பண்ணுவார்கள். அதற்காக மற்றவர்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அது மாதிரி 2 காரியம், காமனான விஷயங்கள் இருக்கிறது. 2 விஷயம். இதை செய்து கொண்டே வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு கொடுத்தார்ல, அந்த அழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் கிராஜுவலா உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க அது வரட்டும், அந்த காலம் அது வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. எனக்கு அது இதெல்லாம் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு, அவன் தான் ஜெபிப்பான்னு மற்றவன் ஜெபிக்காம இருக்கக்கூடாது. ஜெபிப்பது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த காரியம். ஆனால் ஜெப வீரர்கள், ஜெப விஷயம் பெற்றவங்க மேலான ஜெபத்தை, ஆழமான ஜெபத்தை பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 கடமை ரொம்ப முக்கியமானது. இந்த 2ல என்ன முதல் காரியம் கேட்டா, ஜெபிக்கும் தலைமுறை. ஜெபம், ஜெபிக்கும் தலைமுறையினர் ஜெபிக்கிற மாதிரியே எல்லா அழைப்பு பெற்றவர்களும் பொதுவா நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஜெபம் தான் எழுப்புதலுக்கு உண்டான பாதைகளை செவ்வை பண்ணுகிறது. அது மாத்திரல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்கள் இந்த பொதுவான வரத்தை, பொதுவான அழைப்பை நிறைவேற்றணும். என்னை கர்த்தர் அழைத்த போது, நான் முதல்ல வந்த போது ஒரு வருஷத்திலே இயேசுவை முகமுகமாய் பார்த்தேன். என்னுடைய பல செய்தியில நான் சொல்லியிருக்கேன், நேரா பார்த்தேன். 3/4 மணி நேரத்துக்கு அதிகமாய் கர்த்தர் பேசினார். ஒரு பெரிய அக்கினி வெளிச்சத்துல மின்னல் மாதிரி இருக்கிற இயேசுனுடைய உருவத்தை பார்த்தேன். ஒரு மேய்ப்பன் மாதிரி வச்சிருந்தார். அப்பவே எனக்கு கர்த்தர் சொன்னார், உனக்கு இதான் அழைப்பு, இதான் தரிசனம், இதான் வேலன். ஆனா அந்த காலம் வருகிற வரைக்கும் நான் சும்மா இருக்கவில்லை. கர்த்தர் எனக்கு சில திட்டங்களை கொடுத்தார், சில ஊழியங்களை கொடுத்தார். நான் எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன், கிராமத்துல நின்று பேசியிருக்கிறேன், பட்டணங்கள்ல பேசியிருக்கிறேன், திருப்பிரசங்கம் எனக்கு பண்ண தெரியும், கைப்பிரதி கொடுத்திருக்கிறேன், வாகனங்கள்ல ஏறி, பஸ்ஸுகள்ல ஏறி உள்ள இருக்கிறவங்களுக்கு டிராக்ஸ் கொடுத்திருக்கிறேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க. அட்டை கொண்டாந்து கொடுத்து, எனக்கு வாய் பேச முடியாது, எனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு. அது மாதிரி நான் ஒவ்வொரு பஸ்ஸுகளில் ஏறி, அந்த தேனியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, போடிநாயக்கனூரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, மதுரையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து நிற்கிற பஸ்ஸில் ஏறி எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுத்துருக்குறோம், என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து. சில ஆளுக்கு நாங்கள் கொடுக்கும்போது ஏதோ காசு கேட்குறோன்னு, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இது ஃப்ரீ தான், வாங்கிக்கங்கன்னு கொடுத்துருக்குறேன். அது செஞ்சுருக்கிறேன். மூணார் மலைப்பகுதியிலே நான் கால் வைக்காத எஸ்டேட்டே கிடையாது. அதில் பஸ் எல்லாம் போகாது. சில இடத்துல கயறு போட்டு மேலே ஏறி இருக்கிறோம், பாறைகளுக்குள்ளே நடந்திருக்கிறோம். இப்போ மேடையில் நடக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நடந்திருக்கிறேன், பல மைல்கள் நடந்திருக்கிறேன். மதுரையிலே பல பகுதிகளில் நாங்கள் சுற்றி ஊழியம் செஞ்சுருக்கிறோம். உசிலம்பட்டி பகுதியில் பல நாட்கள் தங்கி கிராமங்களுக்குள்ளே போய் பல இடத்துல சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செஞ்சுருக்கிறேன். சுவிசேஷ ஊழியம். கர்த்தரனை தீர்க்கதரிசியை அழைத்தார் என்பது எனக்கு முதல் நாளே தெரியும், என்னை அழைத்த போதே தெரியும், ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்காக நான் காத்திருக்கல. அந்த நாள் வருகிற வரைக்கும், அது வரைக்கும் நம்ம சும்மா இருப்போம்னு சொல்லி கையை கட்டிட்டு இருக்கல. கர்த்தரும் கையை கட்டி கொண்டு இருக்க என்னை விடவில்லை. நீ இதை செய், எதை செய், எதை செய்ன்னு சொல்லி காலம் வரும்பொழுது கர்த்தர் எனக்கு உண்டான பிரத்யேக அழைப்பை என் கைகளில் கொடுக்கிறார். அது வரைக்கும் இந்த அழைப்புகளினால் என்னை செதுக்கி 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 கர்த்தர் அதற்கு ஏற்ற விதத்தில் என்னை உருவாக்கினார். அதான் நான் பார்த்தேன். சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். அதற்கு பிறகு நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல கிராமங்கள் எல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். இப்போ நீங்க போய் கேட்டீங்கன்னா எல்லா கிராமத்திலும் என்னை தெரியும். எல்லா ஊர்லையும் நான் நின்று பேசியிருக்கிறேன், வெளியே நின்று வீடு வீடா போய் சந்திச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு நாங்கள் அங்கே சபை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த பொழுது சபை ஊழியத்தை செய்திருக்கிறேன், சபைகளை நிறுவி இருக்கிறேன். மூணார் மலைப்பகுதியில் எங்களுக்கு 14 இடத்துல சர்ச் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரையில் சர்ச் இருந்தது. இந்த பக்கம் ராமேஸ்வரத்தில், தங்கச்சி மடம் என்ற இடத்துல, பாம்பன்ல, ராமநாதபுரத்தில், முதுகுளத்தூர் என்ற பகுதியில் பல இடங்களில் சபை இருந்தது. சபை ஊழியம் நான் செய்ய தெரியும் எனக்கு. அப்புறம் இந்த போதக ஊழியம், ஒரு டீச்சர் நடத்துகிற மாதிரி டீச்சிங் பண்ணுற ஊழியம். சில இடத்துல யாரோ அதை கண்டுபிடிச்சு நீங்கள் நல்லா டீச் பண்ணுறீங்களேன்னு சொல்லி என்னை அழைத்து பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய மெயின் ஊழியத்துக்கு என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் என்னை செதுக்கி கொண்டு வருகிறார். அதே மாதிரி தான் நீங்கள் மோகன்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர்களை கர்த்தர் அழைத்தது இவாஞ்சலிக்கல் அந்த ஊழியம் தான். ஆனால் அதில் மாத்திரம் இல்லை, அவர்கள் எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு விசேஷ ஒரு அழைப்பை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாலும் நம்ம எல்லாம் செயல்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது.
இதுல 2 விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒன்று, எழுப்புதல் கால ஜெபம். இந்த ஊழியத்தை எல்லாரும் செய்யணும். ஜெப அழைப்பு பெற்றவங்க தான் இல்லை, அவர்கள் ஜெப அழைப்பு பெற்றவர்கள் ஜெபிக்கும் தலைமுறையை பிறப்பிப்பார்கள், மற்றவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவுதான். சொல்ற புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஆனா அந்த ஜெபிக்கும் தலைமுறை அபிஷேகத்தை பெற்றவங்க அவர்கள் அந்த தலைமுறையை பிறப்பிப்பாங்க. அவங்க மூலம் ஜெபிக்கிறவர்கள் எழும்புவாங்க. நீங்க தொடர்ந்து ஜெபத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். எழுப்புதல் கால ஜெபம் இது எல்லாருடைய மேலும் விழுந்த ஒரு கடமையா இருக்கு. இதை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க எந்த அழைப்பை பெற்றிருந்தாலும் அந்த அழைப்பின் ஆவி அப்படியே மங்கி குறைந்து அணைந்து அவிந்து போய்விடும். எந்த அபிஷேகத்தையுமே எரியூட்டுவது ஜெபம்தான். அவன் யாரா இருந்தாலும், ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா ஜெபிக்கணும், ஒரு சுவிசேஷகனா இருந்தா ஜெபிக்கணும், ஒரு சபை நடத்துகிறவராக இருந்தால் ஜெபிக்கணும். ஜெபம் என்பதுதான் நம் பெற்றிருக்கிற அழைப்பு, தரிசனம், நிருப்ப அனல் மூட்டி எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள எண்ணெய். அப்ப அது வேணும் நமக்கு, நாம் ஜெபிக்கணும். ஆனால் இப்ப நம்ம செய்யற ஜெபம் வழக்கத்தின்படியான ஜெபமாய் இருக்கக்கூடாது. இந்த ஜெபத்திற்கு ஒரு எய்ம் இருக்கணும். இந்த மாதிரி நான் ஜெபிக்கணும் நினைக்கணும். ஆனா நீங்க ஜெபிச்ச உடனே அப்படி நடக்காது. அந்த இலக்கை நோக்கி உங்கள் ஜெபத்தை நீங்கள் நகர்த்தி கொண்டே போக வேண்டும். ஜெபத்தை எப்படி? எழுப்புதல் காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்த போது அவர்கள் கூடி வந்த இடம் அசைக்கப்பட்டது. அவர்கள் ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. எழுத்தின்படியே, அது ஆவிக்குரிய அர்த்தம் இல்லை, உண்மையான அஸ்திபாரமே அசைக்கப்பட்டது. அது அசைக்கப்பட்டது. அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும்போது தான் எழுப்புதல் காலத்துல இந்த ஜெபத்தை ஒரு இலக்காக நீங்கள் மாதிரியாக வைத்துக் கொள்ளணும். நான் கூடியிருக்கிற இடத்துல இருக்கிற கட்டட அசையாவிட்டால் கூட பரவாயில்ல, அந்த ஊர்ல இருக்கிற மனிதர்கள், அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள், சபையில் இருக்கிற மனிதர்கள், சமுதாயத்தில் இருக்கிற மனிதர்கள் அசைக்கப்படணும் என்ற இலக்கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சும்மா எழுதி வச்சுட்டு மனப்பாடமா ஒரு நித்திரை மயக்கமாய் புலம்புற மாதிரி புலம்பி வழக்கத்தின்படி ஜெபிக்க கூடாது. நம்ம ஒரு எழுப்புதல் கால ஜெபத்தை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளணும். நான் ஜெபித்தால் அந்த ஜெபத்துல அட்லீஸ்ட் ஒரு சின்ன அசைவாவது உண்டாகணும். என் குடும்பத்திலேயாவது ஒரு அசைவு உண்டாகணும், என் கிராமத்துல ஒரு அசைவு உண்டாகணும், என்னுடைய சபையில ஒரு அசைவு உண்டாகணும், என் சமுதாயத்துல ஒரு அசைவு உண்டாகணும். அசைவை உண்டு பண்ணும் ஜெபம் என் வாயிலிருந்து புறப்படுகிறதான் பார்க்கணும். அந்த இலக்கை நோக்கி நீங்க ஜெபிக்கணும். ஒரு பிரசங்கம் இருந்தால் அந்த பிரசங்கம் கேட்கிறவருடைய இருதயத்திலே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணணும். அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டு கோபமாவது வரணும். ஒண்ணுமே வரலன்னு சொன்னா அந்த பிரசங்கத்துல எந்த விதமான உப்பு சப்பு இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம பண்ற ஜெபத்துல நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். ஜெபத்துல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஜெபத்தினால ஏதாவது காரியம் நடந்திருக்குதான்னு பார்க்கணும். அப்படி நடக்கலைன்னா நடக்கிற மாதிரி உங்க ஜெபத்தை மாத்தணும். அப்ப உங்கள் ஜெபம் மனிதர்களை அசைக்கணும். குடும்பத்தில் அப்பா குடிக்கிறாரு, அம்மா குடிக்கிறாங்க, அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடாது. அப்பாவா டார்கெட் பண்ண அப்பாவை ஏன் மனம் மாற மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம குறி வச்சு அடிக்கிறது இல்லை, சும்மா அப்படி கள்ள தூக்கி அள்ளி போட்டு போயிடும். ஆண்டவரே அவர் அபிஷேகம், இவர் அபிஷேகம், ஒரு ஆசீர்வதியும், ஒரு ஆசீர்வதியும், அவரை ரட்சியும், இவரை ரட்சியும். அப்படி செய்யாதீங்க. குறி வச்சு தாக்குங்க. இனிமே ஒரு இடம் அசைக்கப்படணும், அந்த இடத்தை குறி வைங்க. அது அசைக்கப்படுகிற வரைக்கும் உங்கள் ஜெபத்தை வேற காரியத்துக்கு திருப்பாதீங்க. நான் என்னுடைய டார்கெட் ரட்சிக்கப்படாத எங்க அப்பா, அவர் ரட்சிக்கப்படணும். என் டார்கெட் வச்சு அவர் அடிங்க. அப்பதான் அந்த காரியம் வேலை செய்யும். கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறார். தாவீது 4 கல்லை எடுத்தாரு. அதே 40 கல்லா எடுத்துக்கொண்டு மொத்தமா அந்த கல்லை தூக்கி எறிவோம், ஏதாவது போய் அடிக்குமான்னு சொன்னா எதுவுமே அடிக்காது. அப்ப கோலியாத்து விழுந்திருப்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்லு போனா தானே ஃபோர்ஸா போகும். 4 கல்லையும் சேர்த்து ஒன்னா அடிச்சு, அடிக்க வேண்டிய கல் போய் அடி அப்படின்னு சொன்னா எப்படி அடிக்கும்? யோசிச்சு பாருங்க. 4 கல்லை வச்சு அடிக்க முடியுமா ஒரே நேரத்தில்? அல்லது 40 கல்லை மொத்தமா எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒன்று போகட்டும் என்று குறி வச்சு அடிக்கிற ஒரு கல்ல தான் முழு பவர் இருக்கும். அந்த பவர் கூட 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 நீங்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுகிற ஒரு பயிற்சியை பெற்றுக்கொண்டு விடுகிறீர்கள் ஒரே நேரத்தில். ஆனா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? குறி வச்சு தாக்குங்க. இவர் தான் என்னுடைய டார்கெட். எங்க சபை இருக்குது, எங்க சபை பாஸ்டர் இருக்கிறாரு, கொஞ்ச நாள் அதுல அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெளியே போய் சொல்லிட்டு தெரியாதீங்க.
யூடியூப்ல வந்து அதில் பேசாதீங்க, எங்க சபையில வர்ற காணிக்கை என்ன ஆகுதுன்னு தெரியல. எதுக்கு எங்களுக்கு அது? நிறைய பேர் இப்போ புதுசு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது உங்கள் பலம் விரயமாகிறது. குறி வைங்கள். நம்முடைய குறி அந்த பாஸ்டர், நம்ம குறி அந்த சபை. எங்க வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஆள் குறி வைங்க. குறி வச்சு தாக்குங்க, அவர்கள் விழுவார்கள். கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்துவார். அதே கவன் பட யுத்த களத்துக்குள்ள போகும்போது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருவரை குறிவைத்து வேக வேகமாய் தாக்கினாங்க. அந்த பிராக்டிஸ் வரும் அதுல. ரெண்டாவது காரியம் பாருங்க, நாம் பண்ணுகிற ஜெபம் உயிர்ப்பிக்கிற ஜெபமா இருக்கணும். உயிர்ப்பிக்கணும். சமுதாயத்திலே மரித்து போனவங்க இருக்காங்க, கர்த்தரை அறியாதவங்க இருக்கிறாங்க. முற்காலத்திலே பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்று எழுதியிருக்கிறது. பாவம் செய்கிறவன் மரித்து போனவனாக இருக்கிறான். அப்ப நம்ம ஜெபிச்சோம்னா மரித்தவர்கள் உயிர் தெழணும். ஆனால் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது என்னன்னா, உண்மையிலேயே மரிச்சவனை கூட நான் எழுப்புற அளவுக்கு என் ஜெபம் பவரா இருக்கணும். அப்புறம் தான் ஆவியில மரிச்சவன், பாவத்துல மரித்தவர்கள், இவர்களெல்லாம் நான் தொட முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபம் உயிர்ப்பிக்கணும். ஒரு சபைக்கு ஜெபம்னா மரித்து கிடக்கிற சபை உயிர்ப்பிக்கப்படணும். ஒரு சமுதாயத்துக்கு ஜெபம்னா அந்த சமுதாயம் உயிர் பெறணும். மதத்தின் பேரால ஒரு போதை, இதெல்லாம் ஒரு மாஃபியா. மதத்தின் பேரால ஒரு போதை, இனத்தின் பேரால ஒரு போதை, ஜாதியின் பேரால ஒரு போதை. இவைகளை மனிதர்களுக்கு கொடுத்த உடனே அவர்கள் ஒரு கோமா நிலைமையில் இருக்கிறாங்க. தன்னுடைய வஸ்திரம் உரியப்படுவது கூட தெரியாம இருக்கிறாங்க. அப்ப தேசம் கொஞ்சம் கொஞ்சமாய் மரணத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. யாராவது யோசிக்கிறான்னு பாருங்க, விலைவாசி எவ்வளவு போய் கொண்டிருக்கிறது, எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கும்பல் தங்களுடைய சொத்து மதிப்பை கூட்டிக் கொண்டே போகிறது. ஏழை இன்னும் ஏழையாக்கப்படுகிறான். கார்ப்பரேட் முதலாளி இன்னும் பணக்காரனாக்கப்படுகிறான். அப்ப இந்த இன்னும் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா கோமால போன தேசம் மரித்து போய்விடும். யார் அதை உயிர்ப்பிப்பது? உங்கள் ஜெபம் உயிர்ப்பிக்கிற ஜெபமா இருக்கணும். அதுல மரணத்தின் விளிம்புக்குள்ளே போகிறவர்களை எழுப்பி நிற்க பண்ண வேண்டும். தபித்தாள் என்ற ஒரு பெண் மரித்து போனாள். உடனே பேதுருட்ட கொண்டாந்தாங்க. அவ செத்துட்டாப்பா, ஆல்ரெடி கொண்டு அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லல, அவளை குறிவைத்து ஜெபம் பண்ணினார். வேதத்தில் அப்போஸ்தலர் 9:40 சொல்லுகிறது. அவளை வைத்து ஜெபம் பண்ணி அவளை உட்கார வச்சு அவளை பார்த்து பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து, அப்போஸ்தலர் 9:40 முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, செத்து போன தேசத்தின் புறமா திரும்புங்க, செத்து போன சமுதாயத்தின் புறமாய் திரும்புங்கள். எங்கேயோ பார்த்துட்டு ஜெபம் பண்ணாதீங்க. அதை நோக்கி பிரேதத்தை பார்த்து தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்கள் திறந்து பேதுருவை பார்த்தாள். எப்படி இருக்கும் பாருங்க. இதான் தேசம் மரித்து போச்சுன்னு சும்மா நம்ம புலம்பிக் கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கல. என்ன அர்த்தம்? தேசத்தை நோக்கி பேசு, தேசத்துக்கு கட்டளை கொடு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. உன்னுடைய ஜெபம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும். மரணத்தின் விளிம்புக்குள்ளே போனவங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும். கோமால கிடக்கிறவனுக்கு உணர்வை தரணும். அப்படிப்பட்ட ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்கணும். மூணாவது காரியம் நம்ம சொன்னோம், கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறதாக இருக்கணும். தேசத்துல கட்டப்பட்டவங்க, பாவத்துல கட்டப்பட்டவங்க, ஒரு காலத்துல குடியில வெறியில போதை பொருளை கட்டப்பட்டவங்களை தான் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரு, நெட்டு, விளையாட்டு, கேம்ஸ் என்று வித்தியாசமாய் கட்டப்படுகிற சமுதாயத்தை பார்க்கிறோம். உங்கள் ஜெபம் கட்டப்பட்டவர்களை விடுதலை செய்யணும். உங்க ஜெபம் யாருடைய காதுல கேட்டாலும் அவருடைய கட்டு அருந்து போகணும். பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் ஜெபம் பண்ணல. வாங்க நம்ம எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் கைது பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி யாரையும் கூப்பிடல. இவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் அவர்கள் காதுகளில் போய் கேட்டது. காதுக்குள்ள போன ஜெபம் அவர்கள் கைகளில் விடுதலை கொண்டு வந்தது. அந்த ஜெபம் வேணும். உங்க சத்தத்தை நீங்க உயர்த்தி ஜெபிக்கும் போது ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த ஜெபத்தை கேட்கிறவர்களெல்லாம் சுஸ்தமாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நமக்கு வேணும். இப்படிப்பட்ட ஜெபத்தை மையப்படுத்தி நீங்க எப்ப இருந்தே ஜெபிக்க ஆரம்பிங்க. கடைசியா ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. நம்முடைய ஜெபம் நம்முடைய கண்களை திறக்கிறதாக இருக்கணும். ஒரு ஜெபத்துடைய பீக் என்னன்னு கேட்டா, நான் பேசிட்டேன், கர்த்தர் இதை குறித்து என்ன சொன்னார் என்பதை நான் தெரிந்து கொள்ளணும். தரிசனம் பார்க்கிற மாதிரி இருக்கணும். கடைசியில உங்க எப்ப கண்ண மூடி ஜெபம் பண்ணாலும் அதற்கு ஒரு விடை, ஒரு ஆன்சர், ஒரு தரிசனம், கர்த்தருடைய தொடுதல், ஒரு பேச்சு இருக்கணும். அப்பதான் அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போச்சுன்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஒரு செல்போன்ல நீங்க பேசும்போது அங்க பேசுகிறத கேட்கிற
அதர் சைடில் இருக்கிறவருக்கு நாம் சொல்றது கேட்குதான்னு நீங்க பல முறை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. கன்ஃபார்ம் பண்ணாம யாரும் பேச மாட்டீங்க. பேசுவீங்க, நான் பேசுற கேட்குதான்னு கேட்பீங்க. அவர் உடனே விட்டு விட்டு கேட்குதும்பா, கொஞ்சம் நான் வெளியே வந்து பேசுகிறேன், இப்ப கேட்குதா, கேட்டுட்டு தான் பேசுவீங்க நீங்க. ஆனா ஜெபத்துல மாத்திரம் நீங்கள் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையாங்கிற தெரியாமலே நீங்களா ஜெபம் பண்ணி ஜெபத்தை முடித்து விடுவீர்கள். அதுக்கு அதெல்லாம் கேட்கும், ஆண்டவருக்கு அதெல்லாம் கேட்கும், கனெக்ஷன்லாம் கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கர்த்தர் அட்லீஸ்ட் ஒரு பதில் சொல்லணும். நான் ஏற்ற காலத்தில் இதை செய்வேனாவது சொல்லணும். அப்ப நம்முடைய ஜெபத்தினுடைய உச்சகட்டம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சிக்னல். அது ஒரு தரிசனமா இருக்கலாம், ஒரு சத்தமா இருக்கலாம், ஒரு அபிஷேகமா இருக்கலாம், ஒரு தொடுதலா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்பதான் நான் பண்ண ஜெபம் பரலோகத்தில் எட்டிவிட்டது என்கிற உத்தரவாதத்தோட உங்கள் ஜெபத்தை முடிக்க பழகுங்கள். இந்த ஜெப காரியத்துல நீங்க முன்னேறி வரத்தான் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம், அந்த அழைப்பு, அது கிராஜுவலா உங்க வாழ்க்கையில் அப்படியே கிரீஸ் செய்ய பார்ப்பீங்க. அந்த எழுப்புதல் காலம் வர்ற வரைக்கும் கர்த்தர் நீ இதுக்குத்தானே அழைத்திருந்தார், அதனால நான் இதைத்தான் செய்வேன்னு சொல்லி நீங்க சும்மா இருந்துராதீங்க. ரெண்டாவது ஒரே ஒரு காரியம், நேரம் இல்லாதனால வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு காரியம் இது என்னன்னு கேட்டா, சுவிசேஷம் அறிவித்தல். சுவிசேஷம் இது சுவிசேஷ தலைமுறை அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு தானே சொல்லுவாங்கன்னு சொன்னா இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷ தலைமுறைக்கான அழைப்பை பெற்றவங்க சுவிசேஷ தலைமுறையை பிறப்பிப்பாங்க. ஆனால் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம வேலை. நீங்க இப்பவே சடனா ஆரம்பிக்க வேண்டியது என்னன்னா, ஒன்னு ஜெபம், ரெண்டாவது சுவிசேஷம் அறிவித்தது. தேசத்தை சுவிசேஷமயமாக்கணும். அப்பதான் இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்னால தேசம் சுவிசேஷமயமாக்கப்பட்டால்தான் அந்த எழுப்புதல் தீவிரமாய் உள்ளே வர முடியும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துதலை பற்றி நம்ம பேசினோம். ஆனா இது எழுப்புதலுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது. சுவிசேஷமயமாக்கப்படாவிட்டால் அல்ல சுவிசேஷம் அங்கே விதைக்கப்படாவிட்டால் எழுப்புதல் வருவதற்கு சாத்தியமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் அந்த அபிஷேகம் வந்த பிறகு முதல் நூற்றாண்டுல 120 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவங்க புறப்பட்டு போன பிறகுதான் எழுப்புதல் வந்ததுன்னு. ஆனா எழுப்புதலுக்கான பணி எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் காலத்திலே ஆரம்பிச்சு விட்டது. இயேசு அந்த தேசம் முழுவதும் நடந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அது முதல் சுவிசேஷம் அறிவித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அது முதல் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால அதை சொல்லி ஜனங்கள் திரளாத கேட்க வந்தாங்க. அற்புதத்திலும் அடையாளத்திலும் அவர்களை தன்னிடத்தில் ஈர்த்து கொண்டார், வார்த்தைகளை அவர்களுக்குள்ளே விதைத்தார். இவர் இதெல்லாம் பண்ணிட்டு போன பிறகுதான் சீஷர்கள் எழும்பி ஊழியம் செய்த போது அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் விதை தூவினாரோ அவர்கள் எல்லாம் விளைச்சலை கண்டடைந்தார்கள். இயேசு திடீர்னு வந்துட்டு அவங்கள மாத்திரம் சொல்லல, இயேசு தானே இறங்கினார், தானே வேலை செய்தார். பூர்வ கட்ட பணிகளை கர்த்தர் நிறைவேற்றினார். இடைப்பட்ட கட்ட பணிகளையும் இறுதி கட்ட பணிகளையும் அப்போஸ்தலருடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்தார். அதனால எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால இப்போ நாம சுவிசேஷத்தை விதைக்கணும். சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க போக்குகளை உண்டு பண்ணி கொள்ளணும். நம்மளை கூப்பிடுவாங்க, போஸ்டர் அடிப்பாங்க, ஒரு கூட்டத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டு வரலாம் என்று நம்ம போய் சொல்லக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எப்பவும் எனி டைம் சுவிசேஷம் அறிவிக்க கவனமாக இருக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16-17 சொல்லுகிறது. இது எல்லாரும் மேல விழுந்த கடமை. எப்படி ஜெபம் பண்ணுவது எல்லாருக்கும் உரியதோ அது மாதிரி சுவிசேஷனுக்கு மாத்திரமல்ல, சுவிசேஷத்தினால் நன்மை பெற்ற எல்லாருக்கும் உரியது. கர்த்தர் என்னை ரட்சித்தது நான் பிறனை ரட்சிப்புகளை நடத்துவதற்காகத்தான் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அவனுக்கு சொல்லணும் சுவிசேஷத்தை. ஏன் இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும்? நம்ம ஏற்கனவே இப்ப சொன்னோமே, தேசம் உணர்வற்றதாய் போய்கொண்டிருக்கிறது என்று. ஆமா, சுவிசேஷம்தான் ஒரு தேசத்திற்கு, உணர்வற்றவர்களுக்கு உணர்வை உண்டு பண்ணுகிறது. வெறும் ஜெபம் மாத்திரம் இல்ல, சுவிசேஷத்தை நீங்க போய் விதைச்சீங்கன்னா அந்த சுவிசேஷம் மனிதர்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையையும்
ஒரு உணர்வையும் உண்டு பண்ணுகிறது. நம்ம இப்படி மயக்கத்தில் வச்சிருக்காங்களே, ஒரு உணர்வு உண்டாக்குகிறது. நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, உணர்வு உண்டாக்குறது. இந்த தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் வருவதற்கு முன்னால, ஆங்கிலேயருடைய காலத்தில் மிஷினரிகள் வருவதற்கு முன்னால, அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் நம்பும்படிக்கு ஜனங்களை வைத்திருந்தாங்க. என் தெருவுக்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாது, மேல் சட்டை போடக்கூடாது, கால் சட்டை போடக்கூடாது, துண்டை எடுத்து இடுப்பிலே கட்ட நம்பினாங்க. நாங்கள்லாம் தலையிலிருந்து வந்தவர்கள், நம்பினார்கள். யாராவது தலையிலிருந்து வருவானா யோசிச்சு பாருங்க. இவர்களெல்லாம் மார்பிலிருந்து வந்தவர்கள், நீங்களெல்லாம் காலில் இருந்து வந்த ஆமா சாமின்னு நம்பினாங்க. தேசத்தில் அவர்களை ரொம்ப அங்கே தீட்டுப்பட்டவர்களை போல, மிருகங்களை போல நடத்தினாங்க. பெண்களுக்கு உரிமையே இல்லாம பேசக்கூடாது, நீ பெண்கள் வெளியே படிதாண்டக்கூடாது, பொம்பளை சிரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, பொம்பளை சிரிக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, அடிமை மாதிரி இருக்கணும், எங்களுக்கு கீழ்பட்டிருக்கணும் நம்பினார்கள். ஆனால் எப்ப தேசத்துக்குள்ளே ஒரு புருஷன் இறந்து போனா உடன்கட்டை ஏறுதல் சதி என்ற ஒரு திட்டத்தின் மூலம் உயிரோடு இருக்கிற மனைவியும் சேர்த்து கட்டி எரிச்சிருவாங்க. நம்பினார்கள். அவங்க டைரக்டா சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னா நம்பினார்கள். ஆனா மிஷினரிகள் உள்ளே கடந்து வந்த போது, சுவிசேஷத்தை அறிவித்த போது, தேசம் கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை பெற ஆரம்பித்தது. உணர்வு உண்டான ஆரம்பிச்சது. அவன் பொய் சொல்றான், அவன் ஏமாத்துறான், அவன் எங்களை அடிமைப்படுத்தி வாழ நினைக்கிறான். அந்த சுவிசேஷம் தான் அந்த உணர்வை கொண்டு வந்தது. அது வரைக்கும் அவர்கள் பாரம்பரியமா அனுசரித்து வந்த முட்டாள்தனமான பழக்க வழக்கங்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுத்தது. இன்றைக்கு பெண்கள் தைரியமா நடமாடுறீங்க, கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்க்குறீங்க, கால் சென்டர்ல வேலை பார்க்குறீங்க, இரவு நேரம் ஆபீஸ்ல போய் வேலை செய்றீங்க, ராக்கெட்ல போறீங்க, ஆட்டோ கூட ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. இந்த பெண்களை அடுப்பு வரைக்கும் தான் பெண்கள் என்று, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னார்கள். அடுப்பூதுற பெண்களுக்கு எதுக்கியா படிப்பு? 3ஆம் கிளாஸ் படிச்சா போதும். இன்னைக்கு பாருங்க, உச்சத்துல IAS ஆபீசர்ஸ், பெரிய பெரிய PhD வாங்கினவங்க பெண்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா நடக்கலாமா? சுவிசேஷத்தினால நடந்திருக்கிறது. சுவிசேஷம் தான் தேசத்திலே உணர்வை உண்டாக்கினது. ஆனா இன்னும் அந்த உணர்வு முழுசா வரணும்னு சொன்னா இந்தியாவில் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்படி முன்னால போய் உணர்வற்றவர்களை இப்ப மறுபடியும் உணர்வற்றவர்கள் ஆக்குவதற்கு, உணர்வு வந்தவர்களை உணர்வற்றவர்கள் ஆக்குவதற்கு தீவிரவாத அமைப்புகள் கிரியை செய்கின்றன. இந்த நேரம் தேசத்துக்கு உணர்வு வரணும்னா தேசம் சுவிசேஷத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். அப்பதான் அடுத்து வருகிற எழுப்புதல்ல தேசம் பற்றி கொண்டு எரிய ஆரம்பிக்கும். நீங்க நல்லா பாருங்க, தேசத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறது கொஞ்ச நாளா குறைந்து விட்டது. எனக்கு தெரிந்து ஒரு 20 வருஷமா சுவிசேஷம் அறிவிப்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு. சபை பெருகி இருக்கிறது, ஆங்காங்கே கன்வென்ஷன்ல பேசுற கூட்டம் பெருகி இருக்கிறது, உபவாச கூட்டம் பெருகி இருக்கிறது. கிராமம் கிராமமா போய் தேடி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாங்களே, குறைஞ்சிருச்சு. சுவிசேஷர்கள் குறைந்து விட்டார்கள். பல சுவிசேஷர்கள் கார்ப்பரேட் முதலாளி மாதிரி ஆயிட்டாங்க. அதனால தான் தேசத்துல மறுபடியும் ஒரு தூக்கம், மறுபடியும் ஒரு நித்திரை, மறுபடியும் ஒரு உணர்வற்ற தன்மை, மறுபடியும் ஒரு மரணம், ஆவிக்குரிய மரணம் தேசத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு சாத்தான் முயற்சி பண்ணுகிறான். விட்டு போன காரியங்கள்லாம் கொண்டு வரும். இப்ப இந்த நேரம் எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால உங்கள் தேசம் உணர்வூட்டப்பட வேண்டும். அந்த உணர்வு சுவிசேஷத்தினாலதான் உண்டாகும். அதனால நீங்கள் எந்த அழைப்பை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நாம் சுவிசேஷம் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்ல நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் அறிவிக்க வேண்டிய சுவிசேஷ ஊழியத்தை, வேலையை நீங்க இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடணும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த சுவிசேஷம் இன்னும் 2 முக்கியமான காரியங்களை செய்கிறது. நம்ம நினைக்கிறோம் சுவிசேஷம் சும்மா சொல்லிட்டு வர்றோம், ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு வரோம், ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு வரோம், இல்லை என்னையா நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரா உடனே அந்த காரியம் தெரியாது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீரின் மேல போடு, அதிக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பா என்று எழுதியிருக்கு. உங்க வேலை சுவிசேஷத்தை போட்டு வாங்க, அது கடைசியில் விளையும். எனக்கு தெரியாத பல இடத்துல நான் எத்தனையோ வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கேன். திடீர்னு எங்கேயாவது போவேன், அவங்க சொல்லுவாங்க, அண்ணே உங்க செய்தியை கேட்டு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு நான் ஒரு சபை பாஸ்டர், எனக்கு தெரியவே தெரியும், நான் பார்த்துருக்க மாட்டேன். எங்கேயோ ஏதோ ஒரு வார்த்தையை கொடுக்கிறோம், அது அங்கே எங்கேயோ போய் விழுந்து அது மரமாகி விளைந்திருக்கிறது. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடு, அதிக நாட்களுக்கு பிறகு பலனை பார்ப்பாய். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அது கர்த்தர் அனுப்பின காரியத்தை செய்து அவருடைய கைகளுக்கு திரும்பும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த சுவிசேஷத்தை விதைங்க. உடனே அது விளைஞ்சிருச்சான்னு சொல்லி அதை பற்றி கவலைப்படாதீங்க.
விதைக்கிற வேலை தான் உங்க வேலை, விளைய செய்கிறது தேவனுடைய வேலை. நீங்க அதை பத்தி யோசிச்சு இவரெல்லாம் கேட்க மாட்டான், இந்த ஊழியத்துல சொன்னா பார்க்க மாட்டாங்க, அவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார், நீங்களா முடிவுக்கு வராதீங்க. உங்க கடமை சுவிசேஷத்தை அறிவிப்பது. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் தேசத்தின் எதிரிகளை, சத்துருக்களை சங்கரிக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம சொல்றோம் யுத்த வீரர்கள் எழும்பி நம்ம யுத்தம் பண்ணி சாத்தானுக்கு எதிராக போராடினா தான் சாத்தான் மரிப்பான் என்று சொல்லுகிறோமே, அல்லது அந்த இடத்தை விட்டு ஓடுவான்னு சொல்றோமே. சத்துருக்களை சங்கரிக்க சுவிசேஷத்துக்கு ஒரு பவர் இருக்கு. நீங்க சுவிசேஷம் அறிவித்தால் சத்துரு சங்கரிக்கப்பட்டு போய்விடுகிறான். அது தெரியுமா நமக்கு? சத்துரு சங்கரிக்கன்னா என்ன செய்யணும்? கட்டளை கொடுத்து ஜெபம் பண்ணணும், காலில் மிதிக்கணும், யுத்த புருஷர்கள் எழும்பணும் ஆவில. உண்மை, அது உண்மை. ஆனா சுவிசேஷத்துக்கு ஒரு பவர் இருக்கு, அது சத்துருக்களை சங்கரித்து விடும். தேசத்துக்கு எதிராக போராடுகிற மனிதர்களை, தேசத்துக்கு எதிராக கிரியை செய்கிற சத்துருக்களின் ஆவிகளை, மனித ஆவிகளை, அதிகாரத்தின் ஆவிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை செயல்பட விடாம தடுக்கிற சத்துருக்களின் வல்லமைகளை சுவிசேஷம் சங்கரித்து விடுமாம். நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், சுவிசேஷத்தை கொடுத்து பாருங்க, சுவிசேஷம் மயமாக்கி பாருங்க, உங்க தேசத்தில் இருக்கிற சத்துருக்கள் மறைந்து போவார்கள். நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லுகிறது. நாகூம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அதுல அவர் சொல்றாரு, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. சமாதானத்தை சொல்ற சுவிசேஷன் அது வரைக்கும் வரல, நான் இப்பொழுது சுவிசேஷத்தை எழுப்ப போறேன். சமாதானத்தை சொல்லுகிற சுவிசேஷகன், அவனுடைய கால் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவங்க ஏன் தன்னுடைய பண்டிகை ஆசரிப்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள்? பண்டிகை சத்தம் கேட்டாலே அங்கே துஷ்டர்கள் வந்துருவாங்க, எதிரி நாட்டு வீரர்கள் வந்துருவாங்க. நேற்று நம்ம தியானிச்ச மாதிரி வயல் விளைஞ்ச உடனே எதிரிகள் வந்து கதிர்களை அறுத்து விட்டு போய் விடுவார்கள். ஒரு பண்டிகை கொண்டாடுனா எதிரிகள் உடனே குதிரையிலையும் கழுதையிலையும் புறப்பட்டு வந்து அந்த தேசத்தில் இருக்கிற கொண்டாடுகிறவருடைய கொண்டாட்டத்தை, அதனால இந்த தேசத்தில் இருக்கிறவங்க பண்டிகை சத்தம் கேட்க கூட பயந்தாங்க, காணிக்க கொடுக்க பயந்தாங்க. கையில காசு இருக்குன்னு தெரிஞ்சா வந்துரு விடுகிறான் துஷ்டன். கர்த்தருடைய பிள்ளைகள் பண்டிகை ஆசரிக்க முடியல, விடுதலையா இருக்க முடியல, சத்தம் கேட்டா சத்துரு வந்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. கர்த்தர் சொன்னார், உன் தேசத்துல இனிமேல் துஷ்டன் வரமாட்டான், ஏனென்றால் சுவிசேஷகன் வந்து விட்டான், அப்படியானால் துஷ்டன் வரமாட்டான். அதான் அதனுடைய அர்த்தம். இதோ சமாதானத்தை கூறுகிற, நல்ல வாசி பாருங்க, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வந்து விட்டது. யூதாவே, இனிமேல் நீ உன்னுடைய பண்டிகை ஆசரிக்கலாம், உன் பொருத்தனைகளை செலுத்தலாம், தைரியமா ஆலயத்துக்கு போகலாம், சத்தமா தேவனை துதிக்கலாம். ஏனென்றால் துஷ்டன் இனி உன் வழியில் வருகிறதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். யார் சங்கரித்தது? சுவிசேஷகன் வந்தான், சுவிசேஷத்தை அறிவித்தான், அந்த சுவிசேஷம் சத்துருவை சங்கரித்தது. சமாதானத்தை சொல்ற சுவிசேஷம், சுவிசேஷம் ஒரு பட்டயம், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஔஷதம், சத்துருக்களுக்கும் துஷ்டனுக்கும் அது ஒரு பட்டயம். அதான் வேதம் சொல்லுது. சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க, துஷ்டன் இனிமே உங்க சர்ச்சு பக்கமே வரமாட்டான், அது இருக்கிற தெருவுக்குள்ளே வரமாட்டான். அவன் இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான். சுவிசேஷத்தின் ரகசியம் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, சுவிசேஷம் இருளை துரத்துகிறது. வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 4:4 சுவிசேஷ ஒளி என்று சொல்லுகிறது. இருளை துரத்துவதற்கு ஒரே வழி ஒளியை ஏற்றி வைப்பதுதான். வேற எதுனாலும் நீங்க இருளை துரத்தவே முடியாது. ஒரு ரூம்ல வந்து இருட்டு இருக்குது, என்னடா இப்படி கருங்கும்னு இருட்டா இருக்குதே, சோப்பு போட்டு கழுவுனா அது வெள்ளையாகாது, 10 பேர் சேர்ந்து தள்ளினாலும் போகாது. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, ஒரு தீக்குச்சியை கொளுத்துனீங்கன்னா இருள் ஓடிவிடும், ஒரு மெழுகுவர்த்தியை வச்சீங்கன்னா இருள் ஓடிவிடும். அந்த இருள் வெளிச்சத்தோட போராடுவதாக சரித்திரமே இல்லை. நீங்க வெளிச்சத்தை கொண்டாந்தோன்னு இருள் போராடுமா? பார்த்திருக்கீங்களா? போக மாட்டேன், பொரியா போக மாட்டேன், எப்ப போவ? இப்ப போக மாட்டேன், எப்ப சொல்லியிருக்க? அப்படி நீங்க கொண்டு வந்தால் இருள் மறு பேச்சு பேசாமல் வெளியே போய்விடும். நீங்கள் சுவிசேஷம் என்ற ஒளியை கொண்டு வாருங்கள், தேசத்தில் இருக்கிற இருள் எதிர்க்காது, எதிர்பேச்சு பேசாது, அது ஓடியே தீரும். ஏனென்றால் சுவிசேஷம் அத்தனை வல்லமையானது, இருள் அத்தனை பலவீனமானது.
அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம், எழுப்புதலுக்கு முன்னால நம்முடைய கடமை, நீங்க எந்த தரிசனத்துக்கு எந்த அழைப்புக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும், ஒன்று ஜெப ஊழியத்தை செய்யுங்கள். இப்போ இரண்டாவது சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் வாக்கு பண்ணின எழுப்புதல் வருகிறது, அதற்கு வழிகளை ஆயத்த பண்ணுகிற கடமை நம்மேல் இருக்கிறது.